வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 27வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சனி கிரகம். இன்றைய தினத்தை ஆளுமை செய்து அதிகாரம் செய்யக்கூடிய சனியின் அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் ஐயப்பன் சுவாமி. ஐயப்பன் சாமி இன்றைய தினம் வழி நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் ஐயப்பனை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் அந்த மகா சக்தியிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். இன்று அதிகாலை 1 மணி வரை திருவோணம் நட்சத்திரம். சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். அதாவது செவ்வாயுடைய அவிட்டம் நட்சத்திரத்தில் அதிகாலை 1 மணிக்கு பிறகு சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி பிரதமை காலை 3:20 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து துவிதியை திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 7:30 முதல் 8:30 வரையும், மாலையில் வரக்கூடியது 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரைக்கும். யமகண்டம் என்பது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி மிதுன ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் அதிகாலை 1 மணிக்கு பிறகு மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தை தாண்டி செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடியது மகர ராசி. சந்திரன் செல்லக்கூடிய 10வது வீடு தொழில் ஸ்தானமாக மேச ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதாவது இன்றைய தினம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பான முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. மேசராசி அன்பர்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான போட்டிகளும் பொறாமைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல் உங்களது வியாபாரத்திலும் தொழிலிலும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் இணைய இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அதிக அளவு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். மேலும் தொழில் ரீதியாக மேச ராசி அன்பர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் வந்து சேர இருக்கிறது. அதே போல் எதிர்பார்த்த வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து வகையான நெருக்கடிகளும் குறையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தின் பலன்கள் வந்து சேர இருக்கிறது. மகர ராசி என்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக அழைக்கப்படுகிறது. சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செல்கின்ற பயணம் என்பது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் தந்தையை குறிக்கக்கூடிய வீடு 9வது வீடு. இந்த 9வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் தந்தை வழியில் நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் சரளமாக இருக்கப் போகிறது. இதன் காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக
ரிஷபராசி அன்பர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்கால அவசிய தேவைக்காக சேமிப்பை தொடங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்களது அன்பான குணத்தாலும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வந்து உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் எம்பெருமான் முருகப்பெருமானை அறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வேலை அமைப்பும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மகர ராசியாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மகர ராசியில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த கோச்சார ரீதியாக கிடைக்கக்கூடிய பொது பலன்களை உங்களுடைய தனிமனித ஜாதகத்திற்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையில்லாத வாக்குவாதங்களும் பேச்சு வார்த்தைகளும் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. இதன் காரணமாக நாம் நமக்கு நெருங்கிய அன்பான உறவுகளிடம் பேச்சை குறைத்து கொண்டு இருப்பதும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் இன்றைய தினத்திற்கு நன்மை தரும் வகையில் அமையும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது நோயினால் உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வலி வேதனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம். ஆமாங்க, 8வது வீடு என்பது வலி வேதனைகளை தரக்கூடியது. சாதாரணமாக வலி வேதனைகள் வராது. எவர் ஒருவருக்கோ உடல் உபாதைகள் நோய் இதனால் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வலி வேதனைகள் வரும். அந்த வகையில் உடல் நலம் குன்றி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டுமே வலி வேதனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நாம் ஏன் தெய்வ வழிபாடு செய்கிறோம் என்றால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் வழி கிடைக்கும் என்ற காரணத்தினால்தான். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் நடராஜ பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதென்பது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழிபிறக்க வாய்ப்பு இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகர ராசியின் பலன்கள், அதாவது உங்கள் வீட்டிற்கு சம சப்த வீடு நேர் எதிராக இருக்கக்கூடிய மகர ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கும் பொழுது தொழில் வியாபாரம் இது போன்ற விஷயங்களில் எதிலுமே கடகராசி அன்பர்கள் சுயமாக செயல்படாமல் மனைவி என்பவர் ஒரு மந்திரி என்பது நமது முன்னோர்களின் வாக்கு. அந்த வாக்கை மனதில் நிறுத்தி கொண்டு உங்களுடைய மனைவியின் கருத்துக்களையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரங்களில் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வர இருக்கின்ற வீண் செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து உங்களது தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல வகையில் நடத்தி முன்னேற்றம் அடைய முடியும் என்பதைத்தான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. கடகராசி அன்பர்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பாதிப்புகள் வலி வேதனைகள் அனைத்துமே முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆமாங்க, 8வது வீடு தரக்கூடிய வலி வேதனைகளை குறைத்து அந்த வலி வேதனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது 7வது வீடு. அந்த 7வது வீடு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது சிவபெருமானின் துணைவியாராகிய எண்ணில் நீ பாதி என சொல்லக்கூடிய பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன், அதாவது
மகர ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு சத்ருஸ்தானமாக அமைகிறது. பொதுவாக எல்லாருமே சத்ருஸ்தானம் என்பது நமக்கு பகைவர்களால் தொல்லைகள் தரக்கூடிய வீடு, துன்பங்கள் தரக்கூடிய வீடு என நினைத்து கொண்டு இருப்பார்கள். அது அப்படியல்ல. அந்த வீட்டை நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சத்ருஸ்தானம் என்பதும் வெற்றி ஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. வெற்றி என்றால் நாம் மற்றவர்களை, நமது எதிரிகளை, நமக்கு துன்பம் செய்பவர்களை, நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை, இவர்கள் அனைவரையுமே நாம் வெற்றி கொள்ளக்கூடிய வீடு சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகர ராசி இது போன்ற அமைப்பை தன்னுள் வைத்து இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில், அதாவது அன்பர்களே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைத்து, எந்த நேரத்தில் எப்பொழுது உங்களுக்கு உதவி கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய உதவிகள் வந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை உங்களுக்கு தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களில் மருத்துவத்துறை சார்ந்து, உணவுத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது வேலை தொழில் அமைந்து அதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் 6வது வீடு செயல்படுகின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். பொதுவாக ஆரோக்கியத்தோடு நாம் வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கடந்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். அதாவது இந்தந்த உணவுகளை தான் நாம் சாப்பிட வேண்டும். பெரும்பாலும் பழங்களையும் காய்கறிகளையும் நாம் சாப்பிட வேண்டும். தேவையில்லாத உணவுகள் இவை அனைத்தையும் நாம் சரியாக கண்டறிந்து அந்த மாதிரியான உணவுகளை விலக்கி நல்ல உணவுகளை உண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஆரோக்கியத்தோடு கடந்து செல்ல வேண்டியது நமது கடமையாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குடும்ப பொருளாதார மேன்மைக்கும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, மகர ராசி என்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக அமைகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய முன்னோர்கள், நமது அப்பா, நமது தாத்தா, நமது பாட்டன், நமது பூட்டன் இவர்கள் செய்த நன்மை தீமைகளை கணக்கில் கொண்டு இந்த காலமானது நமக்கு என்னென்ன நன்மைகள் தர வேண்டும், நமக்கு என்னென்ன தீமைகள் தர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அந்த வகையில் பூர்வ புண்ணியம் என்பது நமது முன்னோர்கள் செய்த புண்ணியங்களின் அடிப்படையில் நன்மைகளை தரக்கூடிய வீடாக கன்னி ராசி அன்பர்களுக்கு மகர ராசி இருக்கிறது. பொதுவாக 5வது வீடு என்பது அன்பு, காதல், பாசம் இது போன்ற உணர்வுகளை தரக்கூடியது. இன்றைய தினம் அந்த வீடு மகர ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் கன்னி ராசி அன்பர்களுக்கு காதலர் தினமாக அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மேலும் வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைத்து நீங்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு வழி தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வேலை அமைப்பும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானத்தின் நற்பலன்கள், மகர ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சந்திரன் எந்த ராசியில் செல்கின்றாரோ அந்த ராசியிலிருந்து மற்ற ராசிகளுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார்.
சந்திரன் செல்லக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்களே ராசி பலன்கள் எனப்படுகிறது. இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய, அதாவது கல்வியை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு, பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் சிறந்த ஞாபக சக்தியை தரக்கூடிய நாளாக துலாம் ராசி மாணவர்களுக்கு அமைய இருக்கிறது. இன்றைய தினத்தின் தொழில் என பார்க்கும் பொழுது, இதுவரை உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறையக்கூடிய அமைப்பாகவும், அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடு சுறுசுறுப்பாகவும் இருக்கப் போகிறது. பொதுவாக உங்களை தொடர்ந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு இன்றைய தினத்தை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் கடந்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளின் துணைவியாராகிய மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது இன்றைய தினத்தின் பண வரவுக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தைரியஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மகர ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. உங்களில் மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறையில் வேலை தொழில் அமைந்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. மேலும் 3வது வீடு என்பது உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் சிறப்பை தரக்கூடிய சூப்பரான நாளாக உங்களை வந்து சேர இருக்கிறது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் அதிபர்கள் மற்றும் முதலாளிகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலம் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வணங்கக்கூடிய பெருமாளின் தெய்வ வழிபாடு என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மகர ராசி என்பது உங்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைகிறது. குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் இது போன்று துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தின் கல்வி என்ற வகையில் மேற்படிப்பிற்காக மாணவர் மற்றும் மாணவிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் அதிபர்கள் பெரிய முதலீடுகள் கொண்ட செயல்பாடுகளில் நல்ல பணவரவை சிறப்பாக தரக்கூடிய லாபகரமான நாளாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் தனுசு ராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடியது உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக, சூப்பரான நாளாக, சிறப்பான நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் உங்களுடைய பண வரவுகள் எல்லாமே தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைகள் எல்லாமே படிப்படியாக குறையப் போகின்ற அமைப்பாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அனுகூலமான பலன்களும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது உங்களது வேலை அமைப்பும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருப்பதற்கு விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, மகர ராசி என்பது இரகசிய ஸ்தானமாக உங்களுக்கு அமைகிறது. உங்கள் வீட்டிற்கு பின்னாலே இருக்கக்கூடிய வீடு இரகசிய ஸ்தானம். இன்றைய தினத்தின் கும்பராசி அன்பர்களுக்கு பழக்க வழக்கம் என பார்க்கும் பொழுது 12வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்கிறது. அதன் காரணமாக இன்றைய நாளை நீங்கள் கவனமோடு கடந்து போக வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலைக்கு சேருவது தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் கிடைத்து அந்த பலன் என்பது எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி வேலையில் சேரக்கூடிய நல்ல அமைப்பையும் கொண்டு வந்து தரும். கும்பராசி அன்பர்களே, சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுடைய அவசிய தேவைகளுக்கான சேமிப்பை தொடங்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. கும்பராசி அன்பர்களின் தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது அன்பர்களே, இன்றைய தினம் துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் பணவரவிற்கும் உங்களுடைய குடும்பத்தின் மன மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் இருக்கும். மீனம் ராசி அன்பர்களே, சிநேகித ஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் என்பது உங்களுடைய மன அமைதியை குறைக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் நேர் வழியில் வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் முழு கவனத்தோடு நீங்கள் செயல்படுகின்ற காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிப்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்து சேரும். மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. அதன் பயனாக நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை அடையப் போகிறீர்கள். இன்றைய தினம் என்பது நீங்கள் பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாகவும் இருக்கப் போகிறது. மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.